ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டாபிக்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man purchased some number of apples at the rate of 36 for rupees 1. How many apples for a rupee should sell to gain 44% profit? ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருக்க பார்ட் வீடியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்க வீடியோலேயே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது அட் த ரேட் ஆஃப் ₹1 36 அப்படிங்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் வந்து இது வந்து வேறு டைப் அப்படிங்கிற மாதிரி நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பளம் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. தட் இஸ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குமே ஒழிய பர்சன்டேஜ் வேல்யூஸ் இருக்காது. ஸோ இப்போ பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற பாதி கொஞ்சம் போட்டுட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் வரும். பட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது வந்து நான் மேபி ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற சம்மில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், சரிங்களா? அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பர்சன்டேஜ் வேல்யூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் பர்சன்டேஜ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இது நம்ம எப்படி எழுதலாம், இது எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு, ஓகேங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டு கன்சம்ஷன். இந்த இதில் வந்து நம்ம ஷார்ட் வீடியோ தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இங்கே வந்து நான் ருப்பீஸ் போட்டுக்கிறேன், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கிறேன், சரிங்களா? குவான்டிட்டி, அதாவது நம்பர், அதாவது எவ்வளோ நம்பர் அப்படிங்கிறது போடுறேன், அதை வந்து நான் குவான்டிட்டியாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பர்சன்டேஜ் போடுறேன், அது வந்து நான் ப்ரைஸாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது ₹1 36 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பிள் அவர் வாங்கியிருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போது ₹1 36. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த இதை வந்து 100%ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, how many apples for a rupee should sell to gain 44% profit? அதாவது ₹1 ஃபார் a rupeeனா ₹1 எவ்வளோ சேல் பண்ணால் அவங்க 44% அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து ₹1 எவ்வளோ ஆப்பிள்ஸுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ குவான்டிட்டின்னு நமக்கு தெரியாது. பட் எவ்வளோ ப்ராஃபிட் வரணுங்கிறாங்க, 44%. ஆல்ரெடி 100%. இப்போ 100 44% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு 144%. ஓகே, இப்போது எப்போவுமே நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பார்த்திங்கன்னா சேமாக வச்சுருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். இன்கேஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இல்லைன்னா நம்ம சேமாக எடுத்துகிட்டு சம போடணும், சரிங்களா? இங்கே சேமாக இருக்குது, ஸோ நம்ம விட்டுறலாம். அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷனா. இப்போது ப்ரைஸ் எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எனக்கு 1/1, இதுதான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் 1/1. ப்ரைஸ் இதுதான் எனக்கு ப்ரைஸ், இல்லைங்களா? ஸோ 144லேருந்து 100ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போது கன்சம்ஷன் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் போடுவீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு 1 வேல்யூ வரணும், புரியுதுங்களா? இந்த இடத்துல எனக்கு 1 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் 144 டிவைடட் பை 100 போட்டு பாருங்க, இது எல்லாமே கேன்சலாக எனக்கு 1 வருமா? ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும், புரியுதுங்களா? ஓகே, இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அவங்க, ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷனுக்கு பதிலாக நம்ம வந்து குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இதில் வந்து குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? குவான்டிட்டி. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு, ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஃபார் a rupee should sell அப்படின்னா குவான்டிட்டி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு குவான்டிட்டி நம்மளுக்கு என்னது 144 டிவைடட் பை 100. இதை வந்து கேன்சல் பண்ணலாம் நம்ம, சரிங்களா? கேன்சல் பண்ணினீங்கன்னா 52 100 72 25 2 50 36. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், 36 டிவைடட் பை 25. இது வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து எனக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த 36 பார்ட்டு தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்களா? ஸோ ₹1 36 அப்படிங்கிற குவான்டிட்டியில் வாங்கியிருக்காங்க. இது வந்து குவான்டிட்டி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு குவான்டிட்டி தான், அதாவது இது வந்து வாங்கின குவான்டிட்டி. ஓகேங்களா? இது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா பை பண்ண குவான்டிட்டி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செல் பண்ண குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
அப்போது ரூபாய்க்கு 36 அப்படிங்கிற ஆப்பிள்ஸை அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 36 பார்ட்டு பை பண்ண குவான்டிட்டி எவ்வளோ? 36. அப்போ 25க்கு என்ன வரும்? ஸோ 36க்கு 36னா ஒன்றுக்கு எவ்வளோ? ஒரு பார்ட் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 25க்கு எவ்வளோ? 25. ஸோ அப்போ வந்து 25 ஆப்பிளில் வந்து அவங்க சேல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு 44% கெயின் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து பை பண்ண குவான்டிட்டி, இது வந்து அவங்க செல் பண்ண குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அது பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். என் பர்சன் பாட் 199 ஆர்டிகல்ஸ் ஃபார் ₹15. ஓகேங்களா? ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் ஷுட் ஹி செல் ஃபார் ₹17.5 டு கெயின் 26% ப்ராஃபிட்? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ போல எழுதுங்க. இங்கே வந்து ருபீஸ், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே வந்து குவான்டிட்டி, ஓகேங்களா, இங்கே வந்து பர்சன்டேஜ், ப்ரைஸ்ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 15 ரூபாய்க்கு 180 ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி வாங்குறாரு. அப்போ 15 ரூபாய்க்கு 189 ஆர்டிக்கல். சரிங்களா? இது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோனா 100%ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு டு செல் ரெஸ் 17.5. ஓகேங்களா? 17.5 வந்து 17.5க்கு எவ்வளோ சேல் பண்ணுறாங்க குவான்டிட்டி அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஹவு மெனி ஆர்டிக்கல், ஸோ குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியாது. பட் ருபீஸ் வந்து 17.5ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26. ஸோ 126%. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சரை சேமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு ஆர் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் ஆர் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பெண்டிச்சரை சேமாக பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சேமாகவே எடுத்துகிட்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் 15 அப்படின்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 15/15 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், அதாவது ப்ரைஸ் எனக்கு வந்து 126லேருந்து 100. ஓகேங்களா? அப்போ இங்கே எனக்கு 1 வரணும்னா இந்த ரெசிப்ரோக்கெலாம் மாற்றுவேன், 126/100. ஓகே, எனக்கு இப்போ என்ன தேவை? குவான்டிட்டி தானே தேவை. ஸோ குவான்டிட்டி என்னது? எனக்கு இந்த 126/100 கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்னு பாருங்கள், 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 63/50 அப்படின்னு வரும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இது வந்து அவங்க வாங்கின குவான்டிட்டி, இது அவங்க விற்ற குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ 63 பார்ட்டு தான் எனக்கு வாங்கின குவான்டிட்டி. ஸோ எவ்வளோ ஆர்டிக்கலை வாங்கியிருக்காங்க? 189 ஆர்டிக்கலை வாங்கியிருக்காங்க. இது வாங்கின குவான்டிட்டி. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? எனக்கு 63 டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஓகே, அடுத்தது வித்த குவான்டிட்டி எவ்வளோ? அதாவது 50 பார்ட் எவ்வளோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகே, இப்போ நீங்கள் இதோடைய சம்ம ஸ்டாப். ஓகே, 150 தான். ஏன்? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து 150ஓட நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுதான் ஆன்சர்னு. ஏன் தெரியுமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 15 17.5 மாற்றி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே 15 எடுத்து தானே போட்டிருக்கோம். அப்போ வந்து இந்த 50 அப்படிங்கிறது நம்ம எதுவாக எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15ஆக கன்வெர்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 150 இல்லைங்களா? அதாவது எனக்கு 15 குவான்டிட்டிக்கு தானே வேணும். கரெக்டுங்களா? ஏன்னா சாரி, ஃபஸ்ட் நம்ம 15க்கு மாற்றிட்டு அப்புறம் நம்ம 17.5க்கு மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த 150 அப்படிங்கிறது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம்? 15ஆக போட்டதுனால தான் எனக்கு 150 வந்திருக்கு. ஸோ 15ஆக போட்டதுனால தான் எனக்கு 150 வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 15 கூட 10 மல்டிப்ளை பண்ணதுனால தான் எனக்கு இந்த 150 கிடச்சிது. அப்போது எனக்கு என்ன வேணும்? 17.5க்கு வேணும். அப்போ இந்த 17.5 கூட 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ எனக்கு 175 குவான்டிட்டி வாங்கலாம் அப்படிங்கிறதா ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் இதுதான் ஆன்சருன்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னா அதுவே தப்பு. சரிங்களா? என்ன பண்ணணும்னா
இந்த 150ங்கிறது வந்து நம்ம 15ன்னு ரெண்டையும் எடுத்து போட்டதுனால தான் 150 வந்தது. அப்போது 15ல் 10 பெருக்குனா தான் 150. அப்போது 17.5 வேணும்னா அதையும் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதால் இதையும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் வரி பண்ணிக்காதீங்க. இதுவே ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இன்னொரு சம் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆன் செல்லிங் 70 articles for Rs 160, a person incurred loss of 20%. How many articles he should sell for ₹96 to earn profit of 20%? ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே போடுவோம். இது வந்து ருபீஸ், தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து எனக்கு குவான்டிட்டி, இது வந்து ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு 160 ரூபாய்க்கு 70 ஆர்டிக்கல் விற்றுருக்காரு. ஆன் செல்லிங் 70 articles for ₹160. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபாய்க்கு 70 ஆர்டிக்கல் விற்றுருக்காரு. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பர்சன் வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 20% லாஸ் ஆகிருக்கு. அப்போ 20% லாஸ்னால் 100ல் 20% லாஸ் ஆயிடுச்சுன்னா 80%. ஓகே, ஹவு மெனி ஆர்டிக்கல் ஹீ ஷுட் செல்? அப்போ எனக்கு குவான்டிட்டி தெரியாது. for ₹96 to earn profit of 20%. அப்போ 80%லேருந்து 20% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட். ஸோ 96 கரெக்டு தானே? to earn the profit of 20% அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் போடுறீங்க. ஓகே, சாரி, நானே ஆக்சுவலாக நான் வந்து மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். இப்போ வந்து 20%ங்கிறது 100லேருந்து போட்டுக்காங்க. அப்போ 120%. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்னு தெரியுமா? ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் நான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 160 அதுக்கப்புறம் 96 அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து ரெண்டையுமே 160 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180, 120லேருந்து 80. ஓகேங்களா? ஓகே, 120 டிவைடட் பை 80 இன்ட்டு குவான்டிட்டி வந்து 80 டிவைடட் பை 120 மாறும். ஓகேங்களா? கரெக்டு தானே? சாரி, ப்ரைஸ் வந்து எப்போவுமே நம்ம எதை ஃபஸ்ட்டாக போடுவோம்னு பார்த்திங்கன்னா 120 தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக போடுவோம். கரெக்டாக ப்ரைஸு. ஓகே, எப்போவுமே வந்து 120 கீழே போட்டுட்டு மேலே 80 போடுவோம். இது வந்து ரெசிப்ரோக்கலாக குவான்டிட்டியை மாற்றணும். அப்படி மாற்றினா தான் எனக்கு 1ன்னு வரும். சரிங்களா? ஏன்னா அங்கே பாருங்கள், இது கேன்சல் பண்ணால் 1, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 1. ஸோ 2 ஈக்குவலாக வரும். ஸோ குவான்டிட்டி எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 120 டிவைடட் பை 80. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 20. ஸோ 3/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா. சரிங்களா? அப்போ எனக்கு வந்து இதுதான் எனக்கு குவான்டிட்டி. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குவான்டிட்டியில் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா இது வந்து எனக்கு இந்த 3 இந்த 2ல் வந்து எனக்கு 3 அப்படிங்கிறது என்னது? அவங்க வாங்கின குவான்டிட்டி. 2ங்கிறது வித்த குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன், சேல் பண்ண குவான்டிட்டி. அப்போ 3ங்கிறது எவ்வளோ குவான்டிட்டி? எனக்கு 70 இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 70. அப்போ 1 எனக்கு எவ்வளவு? 70/3. இப்போ எனக்கு 2 தேவை. 2 வந்து 70/3 இன்ட்டு 2. ஓகே, சரி. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து ரெண்டையுமே நான் 160 தான் எடுத்து போட்டிருக்கேன். அப்போது இந்த 2 அப்படிங்கிறத வந்து நான் என்னவா எடுத்து போட்டிருந்தேன்? 160 தான் எடுத்து போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 2 160ன்னு சொல்லி போட்டு தான் ஆன்சர் கொண்டு வந்திருந்தேன். ஓகே, பட் எனக்கு எவ்வளோ தேவை? 160ல் எவ்வளோ தேவை? எனக்கு 96 தான் எனக்கு தேவை. ஓகேங்களா? அப்போ இதில் 1 எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. அப்போ 70/3 இன்ட்டு 120 கீழே போச்சுன்னா 2/160ன்னு ஆகும். இதுலேருந்து எனக்கு 96 தானே தேவை. அப்போ 70/3 இன்ட்டு 2/120 இன்ட்டு 96. இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும். சரிங்களா? 80 டைம் வரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 40.
ஸோ இது வந்து 28ன்னு வரும். சரியா? அது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 28ன்னு வரும். ஸோ 28 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது போன சம் மாதிரி தானே இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி தான். சரியா? அதாவது நீங்கள் இதேவே 2 பார்ட் ஓகே இதுதான் ஆன்சர்னு சொல்லி போடாமல் இந்த 2 பார்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோன்னா ரெண்டையுமே 160 160ன்னு எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் 160 தான் இந்த 2 பார்ட்டு. அதுலேருந்து நான் வந்து இந்த 96 பார்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அசம்ஷன் வந்து நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ பர்சன் பாட் 7 apples for ₹3. At what price he should sell 100 apples to get the profit of 33%. ஸோ அதே மாதிரி இது வந்து ருபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இது குவான்டிட்டி, இது ப்ரைஸுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 3 ரூபாய்க்கு 7 ஆப்பிள் வாங்குறாரு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? சரி, அட் வாட் ப்ரைஸ் ஹீ ஷுட் செல், ப்ரைஸ் எனக்கு தெரியாது, 100 ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரைஸ் 100ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது 33% ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால 133, 100ல் 33% வந்து 133 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து தெரியாது. அதாவது இப்போ வந்து 3 இது வந்து எனக்கு கொஸ்டின் வரும். மற்றதில் எல்லாமே எனக்கு 1 குவான்டிட்டி தெரியாமல் இருந்தது இல்லைங்களா? இது வந்து இப்போ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தெரியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து டைப்பை வந்து நான் மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்களா? இது வந்து செல்லிங் ப்ரைஸு. இப்போ இது 7 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 700 இந்த 3 இருக்குது பார்த்திங்களா? இதையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சரி, இது வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா அதே 700 போட்டுக்கோங்க. இந்த 300 இருக்குது இல்லைங்களா? இதில் இருந்து எனக்கு 33% கண்டுபிடிங்க. அப்போது 300ல் 33% ப்ராஃபிட்டா? அப்போ என்ன ஒரு 133 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 399. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு ஓகே இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எவ்வளோ ஆப்பிள்ஸ்க்கு கேட்குறாங்க? 100 ஆப்பிள்ஸ்க்கு கேட்குறாங்க. அப்போது டிவைடட் பை 7 போட்டால் தான் எனக்கு 100 கிடைக்கும். அப்போ இதையும் டிவைடட் பை 7 போடுங்க, 57. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ தெரியாதப்போ மட்டும் இந்த டைப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நான் பழைய டைப்லேயே போடலாம், பட் அது ரொம்ப லாங் ப்ராசஸும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தெரியாதப்போ மட்டும் இந்த டைப் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பை செல்லிங் 96 articles for ₹144, there is a loss of 35%. How many articles should sell for ₹108 to get a profit 70%? ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே ருபீஸ், குவான்டிட்டி, ப்ரைஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 144 ரூபாய்க்கு 96 ஆர்டிக்கல் சேல் பண்ணுறாரு. எனக்கு இது வந்து லாஸ் ஆஃப் 35%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100ல் 35% லாஸ்னால் எனக்கு 75% தான் கிடைக்கும். அடுத்தது ஹவு மெனி ஆர்டிக்கல் ஷுட் செல் தெரியாது, ஆர்டிகல்ஸ் தெரியாது. ₹108 டு கெட் a ப்ராஃபிட் ஆஃப் 17%. அப்போ 117. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 144 ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இங்கே ப்ராஃபிட் வந்து நான் எப்படி போடுறேன்னா 115 இது வந்து 65. ஏன்னா 100ல் வந்து 35% லாஸ்னால் மீதி 65 தான் இருக்கும் இல்லைங்களா? சரி, இது வந்து 117ல் 65. இங்கே 1 வரணுன்னா ரெசிப்ரோக்கலாக திருப்பி போடுங்க. அப்போ எனக்கு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 117 டிவைடட் பை 65. ஓகேங்களா? சரி, இதை வந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 13ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டைம்ஸ் வரும். இது வந்து 7 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ் வரும். சரிங்களா? 13th டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ 9/5. அப்போ எனக்கு இந்த 9 பார்ட்டு தான் எவ்வளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி, ஏன்னா இது குவான்டிட்டியில் தானே இருக்குது. ஸோ 9 பார்ட்டு தான் எனக்கு குவான்டிட்டி எவ்வளோ 96. ஓகேங்களா? அப்போது எனக்கு 1 பார்ட் எவ்வளவு 96 டிவைடட் பை 9. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 32 டிவைடட் பை 3ன்னு வரும். சரிங்களா? ஓகே,
மீதி எனக்கு எவ்வளோ பார்ட் தேவை 5 பார்ட். அப்போ 32/3 × 5. ஓகே சரி. இப்போ நான் வந்து இந்த 5 தான் என்னென்னு எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா, ரெண்டையுமே 144 144 ரெண்டையுமே சேர்த்து தான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ அந்த 5 தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 144. அப்போ இந்த 144 தான் எனக்கு இந்த 5. கரெக்டாக உங்களுக்கு மேபி இங்கேயோ ஒரு நிமிஷம் கரெக்டு தான், சாரி. அப்போ இந்த 5 பார்ட்டு தான் நான் வந்து 144ன்னு வச்சு போட்டிருக்கேன். அப்போ எனக்கு 144 தான் இந்த 5. ஸோ 32/3 × 5. எனக்கு எவ்வளோ தேவைன்னா 108 பார்ட்டு தான் தேவை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் 144ன்னு எடுத்து சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபைனலாக நம்ம 108க்கு தான் ஆன்சர் கொண்டு வரணும். நீங்கள் 144லேயே போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக தப்பாயிரும். ஸோ 32/3 × 5. இந்த 144 கீழே வந்துச்சுன்னா டிவைடில் ஆயிரும். இப்போ எனக்கு 108க்கு தான் ஆன்சர் வேணும். அப்போ 108க்கு ஆன்சர் வேணும்னா 32/3 × 5/144 × 108. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஆன்சர் வந்து 14 வரும். ஸோ இப்போ 108க்கு 40. இப்போ கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரிங்களா? நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.